இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஈவினிங் டைம். நீங்க உங்களோட பெட் டாக் 2 பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பாக்குறப்ப ஒரு மலையோட எட்ஜில் அந்த நிறைய புல்லெல்லாம் முளைச்சு பாக்குற இடத்துல 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒன்றும் நார்மலா இல்லை. அவங்க ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. ஏன்னா அவங்க மூஞ்சில 2 பேருமே லெட் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதுல அவங்களோட கண்ணு கூட தெரியல. அந்த மாதிரி அவங்க ஒரு நிலையில படுத்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு கடந்து போயிடலாம்னு தான் தோணுது. ஆனா என்னமோ தெரியல, அவங்களுக்குள்ளார ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங். அந்த ஒரு 2 பேரும் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியஸா இருக்கு. அப்படி நினைச்சு நீங்க பக்கத்துல போக போக தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவங்க உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை. சரின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட அப்படியே பேச ட்ரை பண்றீங்க. அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அப்பதான் உங்களுக்கு தெரியுது நீங்க ஒரு டெட் பாடி கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு. இவங்க 2 பேர்த்தோட டெத்தை வந்து நம்ம மர்டர்னு சொல்றதா இல்ல சூசைட்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னே இந்த கதையை முடிக்கிறப்ப எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்களுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியாதுங்கிற மாதிரிதான் இருக்கும்னு நம்புறேன். கேட்டுட்டு சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் உங்க ஹோஸ்ட் வெல்கம் டு பிளாக் டேக். அவங்களோட சொந்த ஊர் பிரேசிலை விட்டு கிளம்பி போன 2 யங் டெக்னீஷியன்ஸ், ஒருத்தவங்க பேர் மெனோல், இன்னொருத்தவங்க பேர் மெகுவல். அவங்க வந்து அவங்களோட வீட்டுல டெக்னீஷியன்ஸ்க்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் எந்த ஒரு விஷயமும் சஸ்பீஷியஸா தெரியல. ஆனா அவங்க வெளியே போய் ஒன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் வாங்கல. அவங்க வந்து சில வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க. அவங்க வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ரெயின் கோட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கினாங்க. இது என்னடா உனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு சம்மர் டைம். அந்த டைம்ல யாருமே போய் ரெயின் கோட் வாங்க மாட்டாங்க. ஆனா இவங்க போய் வாங்கி இருந்திருப்பாங்க. அப்புறமேட்டு இன்னொரு ஐ விட்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங் அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா, அவங்க வந்து பக்கத்துல ஒரு பார்ல இருக்கிறப்போ ரொம்ப நர்வஸா இருந்திருக்காங்க. ஃப்ரீக்வெண்டா அவங்களோட வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து அவங்கள பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஷெட்யூல ஃபாலோ பண்றவங்க மாதிரி அந்த ஐ விட்னஸ் தோணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்க அங்க இருந்து மொரோடோ ஹில் அப்படிங்கிற ஒரு மலைக்கு போயிருந்திருக்காங்க. அதுதான் அவங்களை கடைசியா பார்த்துக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்களை திரும்ப யாருமே அவங்களோட பார்க்கல. அதுக்கடுத்து ஒரு 2 நாளைக்கு இவங்க தொலைஞ்சு போனதை யாருமே அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ணல. இவங்களோட பாடி அடுத்த 2 நாள் கழிச்சுதான் கிடைச்சிச்சு. அங்க இருந்த ஒரு பையன் வந்து இவங்க 2 பேர்த்தோட பாடியுமே அப்புறமேட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கான். இது ஏதோ ஒரு நார்மலான சூசைட்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க இறந்து போன அதே இடத்துக்கு பக்கத்தால ஒரு நோட் புக் இருந்திருக்கு. அந்த நோட் புக்ல என்ன இருந்துச்சுன்னா, 1630 be at agreed location, 1830 ingest capsule, after effect protect metals, wait for sign அப்படின்னு போட்டிருந்திருக்காங்க. இது எதுவுமே ஒன்றும் அந்த அளவுக்கு ஒத்து போற மாதிரி தெரியல. ஏன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு பில்ஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப இந்த இடத்துல எந்த ஒரு பாய்சனோட சைனுமே இல்லை. அப்படின்னா அவங்க ஒரு பில்லை எடுத்து செத்துருக்க முடியாது. ஆனாலும் இந்த லைன்ஸ் எல்லாம் வச்சு படிச்சு பாக்குறப்ப அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு கேப்சூல்ஸும் இல்லாதப்ப, அவங்களோட பாடியில எந்த ஒரு பாய்சனும் இல்லாதப்ப அவங்க எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க? நான் சொன்ன 2வது விஷயம் என்னன்னா, அவங்களோட பாடியை கண்டுபிடிச்ச ஸ்டேட் தான். ஏன்னா அவங்களோட பாடி கண்டுபிடிச்சப்ப அவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணல, எந்த ஒரு இன்ஜுரியும் அவங்களுக்கு ஆகல, எந்த ஒரு வயலன்ஸும் அவங்க ஷோ பண்ணல. அவங்க அப்படியே எந்த ஒரு எதிர்ப்புமே காட்டாம இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க செத்தப்ப அவங்க வந்து ஒரு ஃபார்மல் கோட் சூட் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு மேல நிறைய ரெயின் கோட்டை வச்சு மூடி இருக்காங்க அவங்கள. அது இல்லாம ரொம்ப விசித்திரமா அவங்க வந்து ஒரு லெட் மாஸ்க் போட்டு இருந்திருக்காங்க. அந்த மாஸ்க் வந்து அவங்களோட மூஞ்ச ஃபுல்லாவே கவர் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட கண்ணு பாக்குறதுக்கு கூட எந்த ஒரு ஹோலையும் விட்டு வைக்கல. இவங்களோட டெத்துல அந்த நோட் புக்கோட ரோல் என்ன, அதே மாதிரி அந்த ரெட் மாஸ்க், இந்த ரெயின் கோட், இதோட ரோல் எல்லாமே என்ன. இதுதான் இந்த கேஸோட பெரிய மிஸ்ட்ரியே. இந்த கேஸை சுத்தி ஊருப்பட்ட தியரிஸ் இருக்கு. இந்த கேஸை சுத்தி ஊருப்பட்ட தியரிஸ் இருக்குன்னு சொல்றதை விட அந்த லெட் மாஸ்க சுத்தி தான் நிறைய தியரிஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம். இந்த மாஸ்கை நம்ம நல்லா ஒத்து பார்த்தோம்னா, இந்த மாஸ்க்ல வந்து கண்ணை வச்சு பாக்குறதுக்கு கூட எந்த ஒரு ஓட்டையும் இல்லை. சோ அந்த ஐலட்ஸை கூட க்ளோஸ் பண்ணி இருந்திருக்காங்க அவங்களோட மொத்த ஃபேஸையுமே கவர் பண்றதுக்காக. ஏன் அவங்க பியூர் லெட்டை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சில பேர் ஸ்பெகுலேட் பண்றது என்னன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு ரேடியேஷன்ல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இவங்க வந்து இவங்களோட கண்ணை கூட க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பிரைட்டான வெளிச்சத்துல இருந்து அவங்களோட கண்ணை காப்பாத்திருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அவங்க ஏதோ ஒரு பிளாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல அவங்களோட ஃபேஸையும் அவங்களோட கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் இன்னும் சில பேர் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட கண்ணால கிடையாது, அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஏதோ ஸ்பிரிச்சுவலா பார்க்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு மாஸ்க போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னும் சில பேர் வந்து அவங்க 2 பேருமே ஒரு ஹிடன் சயின்டிஸ்ட். அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு தப்பான இடத்துல போய் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்
அதாவது இந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நம்பினாங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்து ஒரு பலி கொடுக்குற விதமாவோ இல்ல அவங்களே அவங்கள மாச்சிக்கிற விதமாவோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் சில பேர் வந்து அந்த ஒரு நோட் புக்கை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை வச்சு வந்து இவங்க 2 பேருமே வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் வந்து இவங்க 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களே இவங்க கொண்டுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 தியரி இருந்துமே இந்த கேஸ் வந்து கோர்ட்ல தான் போய் நின்று இருக்கு. யாராலையுமே இந்த கேஸ் எந்த ஒரு இடத்துலயும் நோத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரே எவிடன்ஸான அந்த புக், அதுல வந்து வெறும் 3 லைன் தான் இருந்திருக்கு. அதை வச்சு இவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? அதனாலே இந்த ஒரு கேஸ் இந்த நாள் வரைக்குமே அன்சால்வ்டா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ்ல என்னோட ஓன் தியரி ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு வாழ்க்கையை வெறுத்த 2 பேர் நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க எதையோ சாதிக்கலாம் நினைச்சு பேசியிருந்திருக்காங்க. ஆனா இந்த உலகம் அவங்களுக்கு எதிர்பார்த்தது எதையுமே அவங்களுக்கு தரல. இதனாலேயே சோகத்துல மூழ்கி போன 2 பேரும் அவங்களோட உயிரை விட்டுறலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. முடிவு பண்ணவங்க கையோட ஒரு நோட் எடுக்கிறாங்க. அந்த நோட்ல அவங்க எந்த இடத்துல சாக போறோம்னு சொல்லி முடிவு பண்ணி எழுதி வைக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி சாக போறோம்னு எழுதி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே எழுதி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்மி டோசேஜ்ல இருக்கிற மாதிரி பாய்சன் வாங்குறாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே அதே மலைக்கு போறாங்க. அதுக்கடுத்து அவங்க எழுதி வச்ச மாதிரியே அந்த பாய்சனையும் சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அந்த கிராஸ் வேலையை படுக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த இந்த உலகத்துல இருந்து அவங்க சாகரப்பயாச்சும் கொஞ்சம் டிஸ்பாண்டில் ஆயிருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலயே அவங்க அவங்களோட முகத்தை ஒரு லெட் மாஸ்கால மூடிக்கிட்டாங்க. இப்ப அவங்களால பார்க்கவும் முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் சென்ஸும் பண்ண முடியாது, ஆனா பேச மட்டும் முடியும். அவங்களோட கடைசி கொஞ்ச நேரத்தையும் அந்த 2 நண்பர்களும் ஒருத்தங்க பேசிக்கிட்டு அப்படியே அதே இடத்துல இறந்து போறாங்க. இதுதான் இந்த அன்லக்கியான நண்பர்களுடைய கதை. பட் ஸ்டில் அது வந்து ஒரு என்னோட தியரி மட்டும்தான். உங்களோட தியரி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவா சொல்லி வச்சிருக்கேன். அப்படி இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நான் மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் எப்பவும் கேட்கறது லைக் டார்கெட் 10 லைக் மட்டும் கொடுங்க. நானும் ஒரு 2 வீடியோ கேட்டுட்டு இருக்கேன்.